போர் சேதங்களுக்கான நட்டஈடு செலுத்தப்பட்ட பின்னரே ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி அலுவலகத்தின் தொடர்பாடல் பிரதிபலிப்பாளர் சையீத் மெஹ்தி தபதபாஜி தெரிவித்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மீண்டும் பெரிய அளவில் அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அடுத்தடுத்து வரும் எச்சரிக்கை மக்கள் மத்தியிலும் முதலீட்டாளர்கள் மத்தியிலும் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட எச்சரிக்கைக்கு பதிலளித்த ஈரான் தங்களது அடிப்படை கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் அதேபோல் பதிலடி திருப்பிக் கொடுக்கப்படும் என வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இது அமெரிக்க அரசுக்கு கூடுதல் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி அல் ஜெசீராக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய எந்தவொரு தாக்குதலுக்கும் ஈரான் சமமான பதிலடி கொடுக்கும் என எச்சரித்தார். இஸ்மாயில் பஹாயி கூறுகையில், ஈரானின் அடிப்படை கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு இணையான அமெரிக்காவிற்கு சொந்தமான அல்லது அதன் தாக்குதலுக்கு ஆதரவளிக்கும் அமைப்பையும் எங்கள் ஆயுதப்படைகள் குறிவைத்து தாக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். இது அமெரிக்கா இஸ்ரேல் மத்தியிலான தாக்குதல்களை மேலும் மோசமாக்கும் என்பதை உணர்த்துகின்றது. இதற்கு ஏற்றாற்போல் கச்சா எண்ணெய் விலை $114 வரையில் உயர்ந்துள்ளது. அமெரிக்கா ஈரான் நாடுகளின் அடுத்தடுத்த எச்சரிக்கை பதிவுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது ஹோர்முஸ் திறப்பு தொடர்பான பிரச்சினைதான். உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையாக இருக்கும் இந்த நீர்நிலையை திறக்க ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை மூடப்பட்டதால் உலகளாவிய எரிபொருள் சந்தைகளில் பெரிய விலை மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. இதனால் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எரிவாயு விலை அதிகரித்து வருகின்றது. இது பொருளாதாரம், வர்த்தகம், வேலைவாய்ப்பு என அனைத்தையும் அடுத்தடுத்து பாதிக்க துவங்கியுள்ளது. ஈரான் நாட்டின் எச்சரிக்கைக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற முக்கிய கட்டமைப்புகள் குறிவைக்கப்படும் என்றும் ஹோர்முஸ் நீர்நிலையை திறக்கவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்றும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி அல் ஜெசீராக்கு அளித்த பேட்டியில் பதிலுக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மத்தியிலான மோதல் வெறும் அரசியல் அல்லது இராணுவ விவகாரமாக மட்டுமல்ல, உலகளாவிய பொருளாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கும் ஆபத்தை கொண்டுள்ளது. குறிப்பாக உலக பொருளாதாரத்தின் உயர் நாடியாக இருக்கும் எரிபொருள் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் வெளிப்படையாக தெரிவித்துள்ள இந்த பதில் தாக்குதல் நிலைப்பாடு மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் முக்கிய கட்டமைப்புகள் கூட இலக்காக கொண்டு தாக்கப்படலாம். அமெரிக்கா F-15 போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்திய பிறகு காணாமல் போன விமானியை தாங்கள் மீட்டுவிட்டதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து தெற்கு இஸ்பஹானில் அமெரிக்கா ஒரு கசப்பான தோல்வியை சந்தித்துள்ளது. அதனை நியாயப்படுத்த ட்ரம்ப் முயல்கிறார் என ஈரான் பதிலளித்துள்ளது. ஈரானின் பிரஸ் டிவியில் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்ஃபகாரி தெரிவிக்கையில், தெற்கு இஸ்ஃபஹானில் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஈரானிய படைகள் மேற்கொண்ட வீரமிக்க நடவடிக்கைகள் அமெரிக்க இராணுவத்தின் பலவீனத்தையும் அப்படைகளின் அவமானகரமான தோல்வியையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த சூழலில் ட்ரம்ப் பொதுமக்களின் கருத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி தனது பலவீனமான இராணுவத்தின் கசப்பான தோல்வியை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார். இறைவனின் உதவியுடன் எங்கள் தேசத்தின் துணிச்சலான போராளிகள் எந்த ஒரு ஆக்கிரமிப்பாளரையும் வெட்டி வீழ்த்தி அவர்களை முற்றிலுமாக நசுக்குவார்கள் என்று நாங்கள் முன்னரே எச்சரித்திருந்தோம். தெற்கு இஸ்ஃபஹானில் ஈரானிய படைகளின் தீர்க்கமான வெற்றி இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாகும் என்று அவர் கூறினார். ஈரான் மீதான போர் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நட்டஈடு வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து கட்டணங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு புதிய சட்ட கட்டமைப்பினூடாக இந்த நட்டஈடு செலுத்தப்பட்ட பின்னரே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி அலுவலகத்தின் தொடர்பாடல் பிரதிபலிப்பாளர் சையீத் மெஹ்தி தபதபாஜி தெரிவித்துள்ளார். போக்குவரத்து கட்டணங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு புதிய சட்ட கட்டமைப்பினூடாக இந்த நட்டஈடு செலுத்தப்பட்ட பின்னரே ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈரானின் சிவில் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள தபதபாஜி, ட்ரம்பின் கருத்துக்கள் முற்றிலும் விரக்தி மற்றும் ஆத்திரத்தின் வெளிப்பாடு என விமர்சித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் தரம் குறைந்த வார்த்தைகளையும்
அர்த்தமற்ற கருத்துக்களையும் கையாள்வதாகவும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் சாடியுள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கியமான கடல் வழியான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரான் எடுத்துள்ள தீர்மானம் மற்றும் நட்டஈடு கோரிக்கை ஆகியவை சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதேவேளை அமெரிக்க போர் விமானம் ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் தப்பிய விமானப்படை வீரர் 2 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க போர் விமானம் F-50 ஈகிள் கடந்த வெள்ளிக்கிழமை சென்றது. இந்த விமானத்தை வான் தாக்குதல் ஏவுகணை மூலம் ஈரான் ராணுவம் சுட்டது. அப்போது அந்த போர் விமானத்தின் விமானி மற்றும் ஆயுதங்களை இயக்கும் வீரர் ஆகியோர் போர் விமானத்தில் இருந்து பாராசூட் மூலம் தப்பினர். இதில் விமானியை அமெரிக்க ராணுவத்தின் மீட்பு படை உடனடியாக சென்று மீட்டது. மற்றொரு விமானப்படை வீரரை தேடும் பணி 2 நாட்களாக தொடர்ந்தது. இவரை பிடிக்கும் ஈரான் மக்களுக்கு $66,000 அமெரிக்க பரிசு வழங்கப்படும் என ஈரான் அறிவித்திருந்தது. காயங்களுடன் தப்பித்த விமானப்படை வீரர் ஈரான் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்களிடமிருந்து தப்பிக்க அருகில் உள்ள மலைப்பகுதிக்குள் சென்று மறைந்தார். இதனையடுத்து ஈரானில் அமெரிக்க விமானப்படை வீரர் மறைந்திருந்த பகுதிக்கு நள்ளிரவில் அமெரிக்க போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், வீரர்கள் ஆயுதங்களுடன் சென்றனர். அமெரிக்க போர் விமானங்களை பார்த்ததும் அந்த இடத்தை நோக்கி ஈரான் ராணுவத்தினர் வாகனங்களில் விரைந்தனர். போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர். ஆனால் அமெரிக்க படையினர் குண்டுகளை சரமாரியாக வீசி அமெரிக்க விமானப்படை வீரர் பதுங்கியிருந்த இடத்தை ஈரான் வீரர்கள் நெருங்க விடாமல் பார்த்து கொண்டனர். அதன்பின் அமெரிக்க விமானப்படையின் ஹெலிகாப்டர் தரையிறங்கி படுகாயத்துடன் மறைந்திருந்த விமானப்படை வீரரை மீட்டு வந்தனர். இந்த மிகப்பெரிய ஆபரேஷனில் அமெரிக்க வீரர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை. இந்த தகவலை நேற்று அறிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதாவது: எனது உத்தரவின் பேரில் பல ரக போர் விமானங்களை மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் அனுப்பியதால் இந்த அற்புதமான மீட்பு பணி சாத்தியமானது. காயமடைந்த விமானப்படை வீரர் நலமுடன் உள்ளார். ஈரானின் ஏவுகணை அச்சுறுத்தல் உள்ள பகுதிக்கு ஊடுருவி இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணி நடைபெற்றது. எதிரி நாட்டிற்குள் விழுந்த 2 அமெரிக்க விமானிகள் மீட்கப்பட்டது இதுவே முதல் முறை. ஒரு வீரர் கூட கொல்லப்படாமல் அல்லது காயமடையாமல் இந்த மீட்பு பணியை எதிரி நாட்டிற்குள் புகுந்து வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளோம். இது ஈரான் வான் பகுதியில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதற்கு மற்றொரு உதாரணம். இது அமெரிக்கர்கள் அனைவரும் பெருமைப்படும் தருணம். உலக இராணுவ வரலாற்றிலேயே மிக சிறந்த இராணுவத்தை நாம் வைத்துள்ளோம். அமெரிக்காவையும் அமெரிக்க இராணுவத்தினரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். இவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறினார்.